This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புராண கதைகள் பாகம் 27. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ணரும் தர்மரும் செஞ்ச ஒரு விவாதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா விஷயமும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணரும் தர்மரும் போயிட்டுருக்கும்போது முதல்ல நரகத்துக்கு போகிறாங்க 2 பேருமே சும்மா சுற்றி பார்க்குறக்கு. அப்போது தர்மர் வந்துட்டு கேட்குறாரு, இதுதான் நரகமா அப்படின்னு. ஆமாம் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாப்படி. ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பசியில் ரொம்ப கொடுமையான ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அமிர்தம், அதாவது சாப்பாடு வந்துட்டு இருக்குது, ஆனால் அதை எடுத்து அவங்களால சாப்பிட முடியல. காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கையை வந்துட்டு மடக்க முடியாத மாதிரி முழங்கைக்கு ஒரு குச்சியை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க பசியும் பட்னியுமாக ரொம்ப வாடிட்டுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு நரகம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாமல் ரொம்ப பசியில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதுதான் நரகம். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் கைகள் கட்டப்பட்டிருக்கு, அதே மாதிரி தான் சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. உடனே தர்மருக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துச்சு, இது என்ன கிருஷ்ணா, அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்காங்க, இங்கேயும் இதே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சொர்க்கத்தில் இருக்கவங்க ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு எடுத்து ஊட்டி விட்றாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அடுத்தவங்களுக்கு ஊட்டுறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த பசிங்கிறது வந்துட்டு இல்லை. அதனால் சொர்க்கத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்களே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் பசியும் பட்னியுமாக இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி தான் சொர்க்கம். நாம் வந்துட்டு யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, நாம் மட்டுமே வாழணும்னு நினச்சிங்கன்னா அது நரகம். ஓகேங்களா? ஸோ இன்னையிலிருந்து நாம் எல்லோரும் 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சு வாழ பழகிக்குவோம். நம்மளாம் சொர்க்கத்தில் இருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி நியூஸ் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.